தலைவா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சும்மா தான் தலைவா. ரொம்ப ரொமான்டிக் சீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சீரியலாகவும் எஸ்கேவும் ஸ்க்ரீனில் வந்தாலே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு 4 பாட்டு பக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு லவ் சாங்ஸு. எலிவேஷனோட இன்டர்வல் வந்து முடித்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி படம் இருக்கும் என்ன ஏது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ ஆக்சுவல் படமே. எதெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி 25 கட்ஸ் வந்து அங்கே இருந்தது. நிறைய வேர்ட்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே வந்து அது என்ன வேர்ட்ஸ்ன்றதை நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டு போனதுனால அது என்னெல்லாம் வரும்ன்றது தெரிஞ்சுது. லைக் செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம பேங்கராக இருந்தது ப்ரோ. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். இப்போ டைலாக் தான் ப்ரோ ஒரு படம், இல்லை ரைட்டிங் தான் ப்ரோ ஒரு படத்தையே வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகுது அப்படின்றதே இருக்குது. அதில் வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து மியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதே அந்த இடத்துல நியாயமே கிடையாது ப்ரோ. இப்போது மியூட் பண்ணது வந்து என்ன தான் அவங்க வந்து மியூட் பண்ணியிருந்தாலுமே அந்த டைலாக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த இம்பேக்ட் வந்து எங்களுக்கு இருந்தது. இதுவே தெரியாதவங்களாம் போய் பார்க்குறாங்கன்ற பட்சத்தில் அந்த எக்ஸாக்ட் இம்பேக்ட் வந்து இருக்குமான்றது தெரில. ஆனால் எங்கள் 5 பேருக்குமே படம் நல்லா பிடிச்சிருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சொல்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாண்ணா. பார்க்கலாண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. இது வந்து எப்படின்னா எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்ண்ணா. அப்படி எடுத்துக்கிறோங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம். மேபி ஒரு பாலிடிக்ஸாக இருக்கலாம். மேபி ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்காததுக்கு இது ஒரு ரீசனாக இருக்கலாம். கொடுத்துருக்கணுண்ணா. அப்போ தான் அது என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அண்ணன் பொங்கல் பார்க்க முடியல, தம்பியோட பொங்கல் பிளாஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. டிஎம்கே ரிலேட்டட் இல்லை ப்ரோ, அது உண்மையே நடந்தது. டிஎம்கே பார்ட்டிஸ் எல்லாருமே படத்தில் நடிச்சிருக்காங்க, காட்டியிருக்காங்க. அது எல்லாமே நல்லா இருக்குது. திணிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை எலெக்ஷன் இம்பேக்ட் எதுவும் இல்லை ப்ரோ. பவராக இருக்குது. ஜனநாயகன் வந்திருந்தா வேணால் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் எலெக்ஷன் இம்பேக்ட். இது சிங்கிளாக வந்தது சாட்டிஸ்ஃபைடு. சூரரை போட்டு ஈக்குவலாக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் ஓரளவு பொறுமையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மற்றபடிலாம் படம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து கம்பேர் பண்ண வேணாண்ணா. ஏன்னா ஜனநாயகன் அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நானே விஜய் ஃபேன் தான். ஆனால் பார்க்கும்போது எப்படி ஒரு அளவுக்கு நல்லா இருந்துச்சு படம். அதனால் இப்படி கம்பேர் பண்ணி பார்க்காம ரெண்டுமே ஒரு காம்போவாக பேசி பாருங்கள். நல்லா இருக்குது படம். யங்ஸ்டருக்கு நல்ல படம் தான். எப்படி யங்ஸ்டர்ஸ்ன்னு இல்லைண்ணா, எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் கேமியோலாம் 2 இருக்குது. கேரளாலேருந்து அப்புறம் ஆந்திராலேருந்து ஒரு 2 ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லை ப்ரோ. அப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கு. இப்போ நார்மலாக தான் இருக்குது. பட்டு ப்ரோ கரெக்டாக தான் இருந்துச்சு. புரியும் ப்ரோ. நல்லா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்காங்க. ஒழுங்காக தான் எடுத்துருக்காங்க. இப்போ பீப்புளுக்கும் நல்லா ஈக்குவலாக புரிகிற மாதிரி. ரொம்ப காம்ப்ளிகேஷன் கூட. எலெக்ஷன்லாம் ஏன் ப்ரோ இம்பேக்ட் பண்ணுது ப்ரோ? நல்ல ஃபிலிம் வந்தால் அதை ஒழுங்காக ஏற்றுக்கணும் ப்ரோ. அப்போஸ்லாம் பண்ணக்கூடாது. இது நல்ல ஃபிலிம் தான். ஒரு பாஸ்ட்டில் நடந்த ஒரு உண்மையான விஷயத்த எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்போஸ் பண்ணாமல் ஏற்றுக்கணும் ப்ரோ. அவ்வளோதான். பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்கக்கூடாது. பார்க்கலாம் ப்ரோ. ஒன்றும் தப்பாலாம் இல்லை. உண்மையாக சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது ப்ரோ. லைக் என்டையர் ஃபிலிம் இஸ் குட். ஆல்ரெடி ஃபஸ்ட் ஆஃப் ரிவ்யூ கொடுத்த மாதிரியே லைக் என்டையர் கேரக்டர் ஆர்க் எவ்ரிதிங் இஸ் குட். சாங்ஸ், மியூசிக் and then story. 2 cameos இருக்குது. I don't want to spoil it, but real leadersலாம் பேஸ் பண்ணி ரியல் இன்சிடென்ட்ஸ் இருக்குது. they have made story around it, so obviously it gonna like inspiring-ஆ இருக்குது. நல்லா இருக்குது. no obviously இது கமர்ஷியல் ரீசனிங்காக எடுத்துக்கிட்டு they have made லைக் என்ன சொல்கிறது, ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் எடுத்துகிட்டு மேட் இட் கமர்ஷியல். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லைக் பியூர்லி பொலிட்டிக்கலாகவும் இல்லாமல் தே ஹவ் மிக்ஸ்ட் இட். என்டர்டைனிங்காக இருக்குது. ஆப்வியஸாக கனெக்ட் ஆகும். தட்ஸ் வாட். For smaller kids it might won't work, but still family audience they will enjoy it. Like everyone should enjoy it in theater. ப்ரோ படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. இன்டர்வலுக்கு முன்னாடி தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் லைட்டு தான் நல்லா இருக்குது. அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. ஆனால் பாலிடிக்ஸ் நிறைய வச்சுருக்காங்க ப்ரோ உள்ள. சூப்பராக இருந்தது. செம்மையாக இருந்தது. இருந்தாலும் ஜனநாயகத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆமாம், பாதி அரசியல் காமிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. எல்லா ஆக்டிங்குமே செம்மையாக இருக்குது. சரிங்களா? செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். எல்லோரும் வாங்க. சரிங்களா? நல்லா இருந்தது. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. நான் தளபதி படம் வந்திருக்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. ஜனநாயகம்
இதை விட இன்னும் வேறு லெவலில் பண்ணியிருப்பேண்ணா. அடுத்த வாரத்தில் வரும்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம். நல்ல படம் தம்பி பொங்கல் தான். சூப்பர் வேறு லெவல் மாதிரி செம்ம ஃபயராக இருக்குது படம், சாங்காக இருக்குது.